ஹாய் செல்லக்குட்டீஸ், அன்யாசியோ. நான் உங்கள் மிகு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னை மாற்றும் காதலி பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ஓகே செல்லக்குட்டீஸ், அதுக்கு முன்னாடி பார்ட் 12 என்ன நடந்துச்சுன்றதை சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? என்னென்னா, ஜிமின் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேணும்னே யூனாவை வந்து உண்மையாகவே இவ கேரிங்காக இருக்காளா இல்லை கேரிங்காக இருக்க மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லி சரி லைட்டாக வம்பெழுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து வம்பெழுத்து பார்ப்பாரு. கடைசியில் பார்த்தா யூனா வந்து கோச்சிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போயிடுவாங்க. அப்புறம் ரூமில் வந்து பால்கனியில் அப்படியே நிலாவை வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஹாயாக காற்று வாங்கிட்டு இருக்கும்போது ஜிமினும் அவரோட ரூம் பால்கனியில் நின்று நிலாவை பார்த்து சாரி கேட்குறேன்ற பேரில் பார்த்தீங்கன்னா யூனாவும் அதை கேட்டிருப்பாங்க. சரி ஓகே மன்னிச்சு விட்டுறேன் ஒன்று அப்படின்னு சொல்லி இப்போ கேஷுவலாக வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் விட்டோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனா சொல்கிறா, அவள் சின்ன வயசில் அவளுக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி அவள் சொல்லியிருப்பா இல்லையா? அப்போ தான் வந்து ஜிமின் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. அதுக்கு யூனா சொல்கிறா, டேயிங் தான், வேறு யார்? ஒரு நாள் பார்க்கில் அப்படியே தனியாக ஊஞ்சல் உட்காந்துட்டு இருந்தேன்னா உன்னை பற்றி நினச்சிட்டு சீரியஸ்லி ஐ ஸ்வேர் நீயும் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியும். அப்போது சடனாக யாரோ என் ஊஞ்சலை ஆட்டி விட்டாங்க. ஐ வாஸ் லைக் என் ஜிமின் தான் வந்துட்டான்னு அவ்வளோ சந்தோஷமாக திரும்பி பார்த்தா ஒரு பையன் என்ன மாதிரியே கண்ணாடி போட்டுட்டு க்யூட்டாக. ஐயோ டேங்கா, இப்போவும் அவன் ஸ்மைல் ஞாபகம் இருக்குது. உன் கூட யாரும் இல்லையான்னு கேட்டா. நானும் என் ஃப்ரெண்டு இருந்தான், இப்போ இல்லை, வேறு ஊரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு நான் ஆட்டி விடவா அப்படின்னு அழகாக அப்போலேருந்து இப்போ வர எனக்கு சப்போர்ட்டிவாக எல்லாத்துலேயும் என்னை சந்தோஷமாக பார்த்துட்ருக்கான். நீ சொல்லு, நான் போன பிறகு உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் பற்றி. என் ஃப்ரெண்டா? தனிமை. என்னது? நீயும் நான் கேட்டதும் சிரிச்சிட்டு இருந்தவ அப்படியே ஜிமினை பார்க்க, என்ன சொல்கிற? நீ என் இடத்துல வேறு ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி என்னால் யாரையும் பண்ண முடியல. உன் இடத்துல வச்சு பார்க்க முடியலண்ணா. அதான் எப்போவும் நீ கூட இருக்க மாதிரி நினச்சிட்டு நானே என் கூட பேசிட்டு விளையாண்டுட்ருப்பேன் சின்ன வயசில். அப்புறம் அப்படியே லைஃப் போச்சு, வளர்ந்துட்டோம்ல. அட்லீஸ்ட் உன்னை ஸ்கூல்லையாச்சும் பார்ப்பேன், என் ஜூனியர் கிளாஸில் இருப்பேன், பிரேக்கில் லஞ்சில்னு உன்னை பார்த்து பேசுகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுவும் நிரந்தரமாக இல்லை, டிஸ்டன்ஸாக இருக்குன்னு அங்கிள் உன்னை ஸ்கூல் மாற்றிட்டாரு. எனக்கு இருந்த ஒரு சந்தோஷமும் டேயுங்க்கு போயிடுச்சு. ஏய் என்னடா இப்படிலாம் பேசுகிற? நீ தானே நான் எப்போ அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்தாலும் டோரை பூட்டிட்டு ரூம்குள்ளே இருந்துப்ப, வெளியே கூட வரமாட்ட. இப்போ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசுகிற? ஏய் நீ தப்பு பண்ணலாம் நான் சொல்ல. நீ இங்கேருந்து போன பிறகு உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, பட் எனக்கு யாரும் கிடைக்கல, அவ்வளோதான். ஆமாம், நீ வந்துட்டு போன பிறகு மறுபடியும் நான் தனியாக தான் இருக்க போகிறேன். அதுக்கு நான் உன்னை பார்க்காமலே இருக்கலாம்ல அப்படின்னு டிசைட் பண்ணேன், அவ்வளோதான். ஜிமின் சிரிப்பு தான் வருது நீ இப்படி பேசுகிறத பார்க்குறப்போ. ஜிமின் அப்படியே திரும்புகிறாரு, யூனா பக்கம் முறைச்சிட்டு. சிரிப்பு வருதா? ஏன்? ஆமாம், யோசிச்சு பாரு, மறந்துட்டியா என்னை புள்ளி பண்ணதெல்லாம்? அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறியப்பா தம்பி. தனிமையா? தனிமை? சீரியஸ்லி ஜிமின் நல்லா பேசுகிறீங்க. சீரியஸ்லி நீ இடத்துல டேயும் வச்சு பார்த்த மாதிரி என்னால் யாரையும் பார்க்க முடியல. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ ஹை ஸ்கூலிங் ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறேன்னு வீட்டில் சொன்னப்போ நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ வரும்போதே அந்த டேயிங்கோட கையை கொத்து வந்த. எனக்கு அதை பார்க்கும்போது செம்ம காண்டாக இருந்துச்சு. ஹை ஸ்கூலில் தான் எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. ஆனால் அவங்களும் இப்போது எங்கே இருக்கானுங்களோ. ஃப்ரெண்ட்ஸா? அவனுங்களா? அவனுங்களால தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. என்னால் தான். நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னதால தான் டேயுங்கும் வந்தான். அவ்வளோ சந்தோஷமாக உன் ஸ்கூலுக்கு வந்தேன்டா. மறுபடியும் உன்னை பார்க்க போகிறோம், உன் கூட பேச போகிறோன்னு. ஆனால் நீ ஏன்டா உன்னை பார்த்தோன்னு நாளே வெறுக்க வச்சுட்ட. ஃபர்ஸ்ட் டேவே எங்களை ரேக் பண்ணிங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை கலாய்க்கும் போது ஒரு வார்த்தை பேசினடா நீ. பெருசாக பேசுகிறான் ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டு.
அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ்னா நான் யார் அவனுக்கு அப்போது? ம் சரி, நான் உன் ஃப்ரெண்ட் தானே. என்ன வேணும்னு டேயுங்காக ஹர்ட் பண்ணல. அப்போது டேயுங் என் ஃப்ரெண்ட் தானடா. அப்போது நீ அவனையும் ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்கலாம்ல. ஜிமின் அப்படியே பார்க்குறான் யூனாவை இன்னும் முறைச்சிக்கிட்டே. ஏன் யூனா, உனக்கு என்ன பிடிக்குமா டேயுங்கு பிடிக்குமா? இது என்ன கேள்வி? டேயுங்கு தான். உன்னையும் பிடிக்கணும். அது எப்படி? நான் தாண்டி உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. என்னை விட்டு போனது நீ தானடி. எப்போ ஆன்ட்டி அங்கிள் என்னை பார்க்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்லியிருக்க. நான் உன்னை பார்க்க வந்தா நீ ஒன்று அவன் வீட்டில் இருப்ப, இல்லை அவன் கூட அந்த சொன்னியே பார்க்கு அங்கே விளையாண்டுட்ருப்ப. எத்தனை தடவை ஒளிஞ்சு வந்து உங்களை பார்த்துருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டை அவன் என்கிட்டேருந்து பறிச்சிட்டான். சின்ன வயசில் என் மைண்டில் அது ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இவளும் என் கூட பேசாமல் என்னை இப்படி மறந்துட்டாளன்னு அதெல்லாம் என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதான் அந்த வெறுப்பு தான் உன்னை ஸ்கூலில் அவனோட பார்க்குறப்போ எனக்கு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை ஃபர்ஸ்ட் டே யாருன்னு தெரியாமல் கலாய்ச்சப்போ, ரேக் பண்ணப்போ, டேங்க கோவப்பட்டது, ஹர்ட் ஆனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் நானும் உன்னை புள்ளி பண்ணேன். உன்னை புள்ளி பண்ணுறது என் இன்டென்ஷன் இல்லைனாலும், ஆனால் டேயும் நீ கஷ்டப்பட்டப்போ அவன் ஹர்ட் ஆவான் பாரு, அதை பார்க்க பொறாமையாக இருக்கும். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னு. இப்போ வர உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா பொறாமையாக தான் இருக்குது. ச்சே, எல்லாத்தையும் மறந்துருந்தேன், ஏன்டி ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யூனா பக்கம் திரும்ப, யூனா அப்படியே இவ்வளோ நேரம் ஜிமின் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தவ ஜிமினை பார்க்குறா. ஹே, என்னாச்சு? யூனா அப்படியே முழிச்சிட்ருக்கா. அப்போது நீ இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னது, என்ன சம்மதிக்க வச்சது, மறுபடியும் டேயிங்க ஹர்ட் பண்ணுறதுக்காகவா? வாட்? புரியல. லூசு, என்ன பேசுகிற நீ? நீ தானே சொன்ன நான் ஹர்ட் ஆனால் டேயிங்கும் ஹர்ட் ஆவான்னு. இப்போ கூட என்ன நீ ஹர்ட் பண்ணல டைனிங் டேபிளில். ஆர் யூ ஸ்டில் டேக்கிங் ரிவெஞ்ச் மீன்? ஏய், என்னடி வளர்ற? நான் அப்படி எதுவும் மீன் பண்ணடி. ஆக்சுவலி நான் ஸ்கூலில் ஒன் டைம் டேயிங் என்கிட்ட வந்து பேசினா, யூனாக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், மறுபடியும் என் ஃப்ரெண்டு கூட சேர போகிறேன்னு சொல்லி தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், நீ ஏன் ஜிமின் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு என்கிட்ட கேட்டான். நான் இப்போ உன்கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே அவன்கிட்டையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்டி. அப்புறம்தான் நான் ஸ்கூல் விட்டு போன பிறகு உன்னை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். கில்ட்டில் நான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க தோத்துட்டடி. அவனை மாதிரி என்னால் உன்னை சத்தியமாக பார்த்துக்க முடியாது. புரிஞ்சிட்டேன். அதனால தான் நான் உன்னை அப்புறம் மீட்டே பண்ணலடி. எப்போ உன்னை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் அவாய்ட் பண்ணேன், நான் ஒதுங்கி போனேன், கிட்டத்தட்ட ஓடினேன். நான் ஏன்டி உன்னை ஹர்ட் பண்ண போகிறேன்? நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் யூனா, சீரியஸ்லி. ஆனால் ஐ டோன்ட் நோ வை, உன்னை ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்கில் பார்த்தப்போ ஐ டோன்ட் நோ எனக்கு ஏன் அந்த ஃபீலிங் வந்துச்சு தெரியல. ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. யூனா அப்படியே ஜிமின் பேசுகிறத கேட்டு ஜிமினை பார்த்துட்டு கன்ஃபியூசிங்கில் இருந்தவ ஜிமினை பார்க்குறா நிமிந்து. என்ன சொன்ன இப்போது? ஐம் சாரி, நான் அதை சொல்லி உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கணும், ஆனால் எங்கே நீ முடியாது சொல்லிடுவேன்னு தான். நோ ஜிமின், ஐம் சாரி. எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஏன்னு தெரில, உன்னை பார்த்தாலே எனக்கு பழைய விஷயந்தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. உன்னை வெறுக்க தான் வைக்குது தவிர எனக்கு உன் மேலே இதுவரை அப்படி எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஐ நோடி, பட் ஃப்யூச்சரில் வரலாம்ல. நோ ஜிமின், வராது. ஓ, அப்போது மறுபடியும் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்கிறியா ஜிமின்? சரி, இட்ஸ் ஓகே. பரவாயில்ல, எனக்கு பழக்கப்பட்டது தானே இது, நோ ப்ராப்ளம். நான் தான், அது ஏன்னு தெரில, எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே. ஐம் சாரி. ஐம் சாரி. நானாக இப்போலேருந்தே பழகிக்கிறேன் தனியாக இருக்க. தேங்க்ஸ். இனி என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். அப்போ தான் எனக்கு நீ விட்டு போகும்போது பெருசாக எதுவும் தெரியாது. ஓகே, பாய்.
அப்படின்னு சொல்லிட்டே ஜிமின் மெதுவாக யூனா விட்டு விலகி போகிறான். ஏய் வெயிட் பண்ணுடா, ஒரு நிமிஷம் ஜிமின். ஜிமின் ஜிமின் வெயிட் பண்ணுடா, ஒரு நிமிஷம் ஜிமின், நான் சொல்கிறது கேள அப்படின்னு சொல்லி கத்த ஜிமின் உள்ளே போயிட்டு ரூமை பூட்டிக்கிறான். ஜிமின் ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு பால்கனிலேருந்து கத்திட்ருக்கீங்க. ஜிமின் ரூமில் இருந்து சவுண்டே இல்லை. சரி, நான் ஜிமின் ரூமோட ஃப்ரண்ட் டோர்கிட்ட போயிட்டு டோரை தட்டுறீங்க. ஏய் ஜிமின் ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ண, வி ஹாவ் டு சார்ட் இட் அவுட் திஸ். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்குடா ப்ளீஸ், நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா சாரி, ப்ளீஸ் கதவை திற அப்படின்னு டோர் நாபை திறக்க ட்ரை பண்ணுறீங்க. யூனா இங்கே கத்திட்டு இருக்க ரூம் உள்ள ஜிமின் பில்லோவால் காதை பொத்திட்டு இருக்கான். ஏண்டி எல்லாம் மறந்துட்டு இருந்தேன், ஏண்டி எல்லாம் ஞாபகப்படுத்தினேன், என்னை விட்டு மறுபடியும் போயிடுவல, போ. எனக்கு எப்போவும் என் கூட என் ஃப்ரெண்டு தனிமை இருக்கும்டி. யூ டிசர்வ்டா ஜிமின், தேவையில்லாமல் அவளை மறுபடியும் உன் லைஃப்பில் கொண்டு வந்தல, அனுபவி, கஷ்டத்தை தாங்கிக்கோ, அவள் போயிடுவா, அவள் இருக்கணும்னா எதிர்பார்க்காத அப்படின்னு ஜிமின் அவன் கூட அவனே பேசிட்டு அழுதுட்ருக்கான். ஐ ஹேட் யூனா, ஐ ஹேட் யூ, கெட் லாஸ்ட், தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு ஜிமின் அவன் ரூமில் அழுதுட்ருக்க. இந்த பக்கம் யூனா டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கா. டோரை தட்டி தட்டி பார்த்துட்டு ஜிமின் திறக்கலனதும் அந்த டோர் தட்டுற சத்தமும் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. யூனா டோர் நாக் பண்ணிவிட்டு ஜிமின் ஓப்பன் பண்ணலன்னு அவள் ரூமுக்கு போகிறா. போயிட்டு பெட்டில் ஜிமின் பற்றி யோசிச்சுட்டு உட்கார, பக்கத்தில் சைட் டேபிளில் ஃபோன் இருக்குது, எடுத்து பார்க்குறா. ஃபோனை அன்லாக் பண்ணி பார்க்குறா. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, ஐயோ உண்மை புரியல அப்படின்னு யூனா அழுக. டேயின்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்கிற யூனா கால் பண்ணி சொல்லலான்னு ஃபோன் எடுக்க ஜிமின் சொன்னது ஞாபகம் வருது. இப்போ பாரு டேயுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னதால் யூனா எதுவுமே சொல்லலை. அவள் பாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறா. நைட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9 o'clock இருக்கும். ஜிமின் மாம் வீட்டில் இருந்து 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வர ஜிமின் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் நல்லா தூங்கிட்டு இருந்த யூனா ஃபேஸ்லாம் அழுததில் அப்படியே ஒரு மாதிரியாக வீங்கி போய் அப்படியே மெல்ல எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் ட்ரெஸ் பைஜாமா போட்டிருக்கா. அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்து ஜிமின் ரூமுக்கு போக அங்கே அவன் இல்லை. பாத்ரூமில் போயிட்டு பார்க்குறா, அங்கேயும் இல்லை. ஜிமின்னு ரூம் ஃபுல்லாக கூப்பிட்டுட்டு வரா. அப்போ தான் டெஸ்கில் பார்க்குறா. மை லவ்னு சொல்லி போட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்ல, அதை கையில் எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு அலறா. சாரி ஜிமின் அப்படின்னு ஃபோட்டோவை நெஞ்சோடு அணைச்சிக்க. எஸ், ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிறது அவள் ஃபோட்டோன்னு தெரிஞ்சதும் ஃபீல் பண்ணுறா. நம்ம இவனை என்னவோ நினச்சோம், இவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினச்சேன், ஆனால் இவன் இப்படி இருந்திருக்கானே பாவி அப்படின்னு அழுக. ஜிமின் அப்படின்னு வெளியே போகிறீங்க ரூமில் இருந்து. ஜிமின் இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு எந்திரிக்க டேயிங் வரான். ஜிமின் டேயிங்கை பார்த்துட்டு கண்டிப்பாக யூனா நைட் நடந்த எல்லாத்தையும் டேயிங்கிட்ட சொல்லியிருப்பா. டேயிங்கிட்ட பழசை பற்றிலாம் பேச மாட்டேன், அவளை ஹர்ட் பண்ணிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பட் நேற்று ஏன் அப்படி பர்ஸ்ட் ஆனேன்னு புரியல. இப்போ எப்படி நான் இவன் ஃபேஸை பார்ப்பேன்னு நினச்சிட்ருக்கான் ஜிமின். ஜிமின், என்ன சார் கிளம்பிட்டீங்க, ரெஸ்ட் எடுக்க சொன்னால் ஆஃபீஸ்க்கா அப்படின்னு டேயிங் கேட்குறான். நீங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்ருக்கீங்க. டேவை பார்த்ததும் டேயுங்கான்னு கூப்பிட டேயும் ஹே யூனா இன்னும் இப்போ தான் இருந்துச்சியா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்குறான். டேவை பார்த்ததும் யூனாவால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. டேயுங்கான்னு சொல்லி டேயை ஹக் பண்ணி ஏய் என்னாச்சு, ஆர் ஓகே? இந்த பக்கம் டேவை ஹக் பண்ணிகிட்டே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் பார்க்குறான். என் ஃப்ரெண்டாவ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சோகமாக ஜிமின் ஃபேஸை வச்சுட்டு கிச்சன் உள்ள போயிட்டாரு பிளேட்டை வைக்க. அப்படியே சிங்க் கிட்ட நின்று கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. சாரி யூனா, டே உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நேற்று ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு வரான். இந்த பக்கம் டேயுங்க ஏய் என்னடா ஆச்சு, ஆர் ஓகே, ஏன் அழற? இல்லை, நேற்று நடந்ததை டேட்ட சொன்னால் கண்டிப்பாக அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு நினச்சிட்டு நத்திங், ஐ மிஸ் யூ. அடி பாவி, இதுக்கு அழுத,
ஃபேஸை பாரு எப்படி வீங்கிருக்கு. ரியலி மிஸ் பண்ணதால் அழுதியா இல்லை ஜிமின் எதுவும்? சச்சா ஒன்றும் இல்லை, புது இடம்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான். சரி சரி ஓகே, டோன்ட் வரி, என்ன பழகிரும். அப்படின்ட்டு ஜிமின் வெளியே வந்து பார்க்க டே கூட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. யூனா ஜிம்மினால் நடக்க முடியல, பட்டு கஷ்டப்பட்டு நடக்கிறத பார்த்துட்டு ஜிமின் ஜிமின் யூனாவை பார்க்குறாரு. எங்கே கிளம்பிட்ட? அது யூனா ஜிம்மின்கிட்ட எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம்மின் சொல்லலான்னு வரும்போது தான் பார்த்திங்கன்னா ஜிம்மினுக்கு வந்து யாரோ கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்துட்டு ஹலோ ஹலோ வேங் என்னாச்சு? வேங் ஆர் யூ ஓகே? என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிம்மின் டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க, அதர் எண்டில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வேங் தான் வந்து கால் பண்ணியிருப்பாரு ஜிம்மினுக்கு. ஜிம்மின் சொல்லிவிட்டு அவரால் பேச முடியல, கஷ்டப்படுறாரு. இவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜிம்மின் வந்து ஓட முடியல, பட் ஆனால் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஓடுறான். ஜிம்மின் என்னாச்சு வேங்க்குன்னு டேயிங்கும் யூனாவும் பின்னாடி போக, ஐஷ் என்னன்னு தெரில, வேங் கால் பண்ணார், சரியாக பேசலை, ஐ திங்க் அவர் ரூமில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல, வேங்கோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா வேங்கோட வீடு ஜிமின் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் இருப்பார். வேங் வீடு எங்கே இருக்குதுன்னு யூனாவுக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜிமின் வீடும் ஜிமின் பேரண்ட் வீடும் பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ வந்து கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறான். உள்ள கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஓடுறா வேங்க்கு என்னாச்சோன்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டேயுங் மெல்ல ஜிமினை வந்து கூட்டிகிட்டு வராரு. ரூமை திறந்துட்டு உள்ளே போக வேங் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்குறாரு செஸ்ட்டை பிடிச்சிட்டு. நீங்கள் போயிட்டு அங்கிள் வேங் என்னாச்சு அப்படின்னு உள்ளே போயிட்டு அவரை பார்க்குறீங்க. அவரை மெதுவாக இழுத்து மடியில் வச்சுட்டு செஸ்ட்டை அழுத்துறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுகையாக வருது. என்னடா இது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்னு சொல்லி நினச்சிட்டு என்னாச்சு அங்கிள் உங்களுக்குன்னு சொல்லி கத்துறீங்க. அதுக்குள்ளே டேயிங்கும் ஜிமினும் உள்ளே வர வேங்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு பக்கத்தில் வரான். டேயிங்கா தூக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு வெளியே டேயிங்கும் நீங்களும் தான் தூக்கிட்டு வரீங்க. காரில் அங்கிளை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு ஜிமினும் பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கான். நீங்களும் டேயும் முன்னாடி உட்கார டே தான் ட்ரைவ் பண்ணுறான். ஜிமினும் ஹாஸ்பிட்டல் போகிற வர அழுதுகிட்டே வரான். வேங் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ப்ளீஸ், நீங்கள் இல்லைன்னா நான் என்ன ஆவேன் ப்ளீஸ் வேங்னு அழுகிறான் ஜிமின். வேங் அன்கான்ஷியஸாக இருக்க நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேங்க எமர்ஜென்சி வார்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜிமின் யூனா டேவிங் எல்லாம் ஐசியூ வெளியே வெயிட் பண்ண யூனாவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க. ஜிமின் பார்க்குறான். யூனா அவசரத்தில் அப்படியே நைட் ட்ரெஸ்ஸோடு வர அந்த டைம் வேறு பார்த்திங்கன்னா செம்ம குளிர், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூனா அப்படியே நடுங்கிட்டுருக்க டேயிங் பார்த்துட்டு ஹேய் என்னடாச்சு அப்படின்றான். டேய் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷர்ட் போட்டிருப்பான், உள்ளே டிஷர்ட் போட்டிருக்கான். டேய் ஷர்ட்டை கழட்டி யூனாட்டை கொடுக்க இந்த பக்கம் ஜிமின் கோட்டை கழட்டி யூனாட்டை முன்னாடி நீட்டுறான். ஜிமினும் டேவும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கொடுக்க யூனா பார்க்குறா. ரெண்டு பேரும் ஏன்டா ஒன்றா கொடுக்குறீங்க அப்படின்னு யூனா யோசிச்சுட்டு ஜிமினை பார்த்துட்டே ஜிமின் கோட்டை வாங்க போக உடனே ஜிமின் ரொம்ப நேரம் யூனா யோசிக்கிறத பார்த்துட்டு சரி நேற்று பேசினதில் அவள் எதுவும் கன்ஃபியூஸில் இருப்பா, எதுக்கு அவள் ஃப்ரெண்டு ஷர்ட்டே வாங்கிக்கட்டும் அப்படின்னு கோட்டை மறுபடியும் எடுத்து மாட்டிக்கிறான். கரெக்டாக யூனா கோட்டை டச் பண்ண போக அவன் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டான். பார்த்துட்டு ஏய் என்னடா என்னாச்சு இந்தா அப்படின்னு அவன் ஷர்ட்டை யூனா மேலே போற்றி விட யூனா ஜிமினை பார்த்துட்டே அந்த ஷர்ட்டை மாட்டிக்கிறா. ஜிமின் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஒரு கிளாஸ் டோரில் பார்க்குறாரு யூனா டே கொடுத்த ஷர்ட்டை வேர் பண்ணுறத. நீங்கள் மெல்ல ஷர்ட் வேர் பண்ணிட்டு ஜிமினை பார்த்துட்டு நிற்க ஓய் என்ன எதுவும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு டே காதுகிட்ட வந்து கேட்குறான். அப்படியே திரும்பி டேவை பார்க்க எப்படிடா சொல்லுவேன், எனக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது, என்ன நடக்குது என் வாழ்க்கையிலன்னு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க அப்போ தான் டாக்டர் வந்துட்டு கூப்பிடுறாரு. பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லி கேட்க நாங்கள் தான்னு ஜிமின் போகிறான். நீங்கள் பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க நான் அவரோட அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து முக்கிட்டுருக்கான் சொல்லாமல். டக்குன்னு யூனா நான் அவரோட டாட்டர், இவர் அவரோட சனின்லா அப்படின்னு சொல்ல ஜிமின் பார்க்குறான்.
யூனாவை ஜிமின் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு, என்னாச்சு டாக்டர், எனிதிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ், ஆக்சுவலி மைல்டு அட்டாக் வந்திருக்கு. அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேணாம் சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் அட்டாக்ங்கிறதால ரொம்ப பேனிக் ஆக தேவையில்லை. ரொம்ப அவங்க கவனிக்கணுன்ற பேரில் கேர் பண்ணாலும் அதுவே சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்ப போக, இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். எஸ், கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், மயக்கம் தெரிஞ்சதும் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்ல, வேங் உள்ள ரூமில் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அரை மயக்கத்தில் அப்படியே சிரிச்சிட்டு மெல்ல தூங்கிட ஜிமின் யூனாவை பார்க்குறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு ஜிமின் சொல்ல, நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொன்னேன். அவர் எனக்கு அப்பா மாதிரி தான் அப்படின்றீங்க. அப்படின்ட்டு ஜிமின் வந்து வேங்க பார்க்க ரூமில் போயிடுறாரு. டக்குன்னு டேயுங்க பேக் ஹக் பண்ணி, ஐயோ என் யூனா இப்போ இவ்வளோ பெரிய ஆளான அப்படின்னு சொல்லி தலையில் பேட் பண்ணுறாரு. ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூடா. டே ஹக் பண்ணிட்டு இருக்கத ஜிமின் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உள்ளே போக, இந்த பக்கம் டேயுங்க ஹக் பிரேக் பண்ணிட்டு யூனாவை பார்க்குறாரு. யூனா டேயுங்க ஹக் பண்ணதுக்கோ இல்லை எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு என் யூனாக்கு, நானும் பார்க்குறேன் மார்னிங்லேருந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அரி ஓகே அப்படிங்கிறாரு. அப்படின்னு தலையாட்டுற யூனா, சரி வா போயிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டேயும் கூட்டிகிட்டு போக, 2 பேரும் உள்ளே போயிட்டு ரூமில் வேங்க பார்க்குறீங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா வேங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வேங் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க, அப்படியே அவர் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து மீதி கதையை என்னாச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே ஆர்மீஸ், ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் ஸ்டோரி. ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிட்டு கதை எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? டாட்டா பை பை, டேக் கேர், அன்யாங்.